Hello, hi guys. In this session, the next topic to be lectured is dot plot, and this topic is a subsequent topic of scoring matrices. And along with this topic, we are also going to see other scoring matrices which are given in the syllabus, that is Blossom and PAM. Before that, we will see this dot plot, which is a basic topic of scoring matrix. Later we will see those topics. So dot plot, so the name somewhere it tells you it is a kind of a plot, right? So a dot plot is a graphical method. Basically, to say it is a graphical method. That means it involves a graph, xy axis. So what does it do? Xy axis means then it allows comparison of biological sequences, two biological sequences. That is important. So you can load as much sequences as you want, but it compares at a time only two sequences. That's what it does. So two sequences. So it's a graphical method which involves the comparison of two biological sequences. And what does it do with these two biological sequences? It will identify regions of similarity. It will identify regions of similarity between them. That's it. So this is what dot plot means. அதாவது டாட் பிளாட்னா பிளாட்னாவே உங்களுக்கு என்னது, கிராஃபில் தான் நம்ம பிளாட் பண்ணுவோம். அப்போ இந்த டாட் பிளாட்ன்றது ஒரு கிராஃபிக்கல் மெத்தடு. கிராஃபிக்கல் மெத்தட்னாவே உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரும் இல்லையா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னால் ரெண்டு ஆக்சிஸ். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு சீக்வன்ஸும் ஒய் ஆக்சிஸில் ஒரு சீக்வன்ஸும் இதில் இருக்கும். அப்போ ரெண்டு பயாலஜிக்கல் சீக்வன்ஸை கம்பேர் பண்ணலாம். நம்ம எத்தனை 10 சீக்வன்ஸ் இருந்தாலும் அட் எ டைமில் வந்து ரெண்டு சீக்வன்ஸை கம்பேர் பண்ணுவோம். ஸோ கம்பேரிசன் ஆஃப் டூ பயாலஜிக்கல் சீக்வன்சஸ். எதுக்காக கம்பேர் பண்ணுறோம்? அதில் ரீஜன்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இது முன்னாடியே நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்தாச்சு. சீக்வன்ஸ் அலைன்மெண்ட்டு, சிமிலாரிட்டி என்னென்ன, ஐடென்டிட்டினா என்னன்ட்டு. ஓகே, சரி. இந்த டாட் பிளாட்டை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா, இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை Gibbs and McClelland. So word form ஆகாத மாதிரி அவர் ஸ்பெல்லிங் McClelland. ஓகே, in the year 1970. சரியா? ஓகே. So this method is you can visualize the similarity. In all other methods you can only know the scores பார்ப்போம், சிமிலாரிட்டி ஓகே, அந்த அலைன்மெண்ட் பார்ப்போம். இங்கே வந்து அந்த அலைன்மெண்ட்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா மாதிரி எடுத்து கொடுக்கும், என்னது கிராஃப் மாதிரி. ஸோ அதனால் இது வந்து என்னன்னு சொல்லலாம், ஸோ இட்ஸ் அ கிராஃபிக்கல் மெத்தட் வேர் யூ கேன் விஷுவலைஸ் த சிமிலாரிட்டி, நாட் ஓன்லி ஸ்கோரிங். ஓகே, ஸோ ஹியர் போத் புரோட்டீன் அண்ட் நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் கேன் பி அனலைஸ்டு பை டாட் பிளாட். ஸோ ரெண்டுமே பண்ணலாம். சரி, இப்போ வந்து உள்ள டெக்னிக்கில் போகும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ கிராஃபிக்கல் மெத்தட், 2-dimensional கிராஃப்ஸ். இட் இன்வால்வ்ஸ் 2-dimensional கிராஃப்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன பிரின்சிபல் இதில் இருக்குது? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபை வந்து இன்வெர்ட்டடாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும். அதாவது நார்மலாக கிராஃப் வந்து இப்படி போடுவோம், இதில் டாட் பிளாட்டில் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதில் டாப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், அண்டு லெஃப்டில் இது இருக்குது இல்லையா, இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இதுதான் வந்து ரெண்டு சீக்வன்ஸ். ஸோ இது வந்து சீக்வன்ஸ் 1 எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, சீக்வன்ஸ் 2 வந்து இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற சிமிலாரிட்டியை தான் பார்த்துக்கிட்டே வருவோம். ஸோ இங்கே சிமிலாரிட்டி இருக்கா இல்லையான்ட்டு நான் அது காட்டுறேன், பிக்சர் காட்டுறேன். ஓகே, அதர்வைஸ் we can say காலம்ஸ் மீன்ஸ், ஸோ இந்த ஏ எங்கே வருது பார்த்தீங்களா, காலம்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்னா இதில் வர காலம்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ்னாவே காலம்ஸ் அண்ட் ரோஸ் தானே. அப்போ இதில் இருக்க காலம்ஸ்லாம் ரெசிடியூஸ் ஆஃப் சீக்வன்ஸ் 1. சீக்வன்ஸ் 1க்கான ரெசிடியூஸ்லாம் காலம்ஸில் இருக்கும். ஸோ இங்கே ஏ, இங்கே ஜி இருக்கா, இதெல்லாம் வந்து இது வரைக்கும். ஸோ இதோடைய காலம் இது, இதோடைய காலம் இது, சீக்வன்ஸ் 1உடைய காலம் இது வந்து ரோவில் இருக்கலாம், பட் இதோடைய ரெசிடியூஸ் வந்து என்னது, காலம்ஸாக இருக்கும். அதே போல் அப்போ ரோஸ்ன்றது என்ன, ரெசிடியூஸ் ஆஃப் சீக்வன்ஸ் 2. ஏன்னா இந்த ஏக்கான ரோ, இந்த ஜிக்கான ரோ, அப்போ ரெசிடியூஸ் ஆஃப் சீக்வன்ஸ் 2. சரியா? இது ரெண்டும் சேர்ந்த ஃபார்ம் ஆகுது தான் மேட்ரிக்ஸ், நம்ம ஸ்கோரிங் மேட்ரிக்ஸ். சரியா? ஸோ அப்போ டாட் பிளாட்ன்றது எப்படி மேட்ச் பண்ணுறோம்? இப்போ இந்த ஏக்கு ஏ இருக்கா, அப்போது இங்கே ஒரு கோஆர்டினேட் எப்படி எக்ஸ் ஒய் ஆக்சிஸில்
1,1 போட்டோன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அது இதுதான் கோஆர்டினேட்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் 1 2க்கு எங்கெங்கெல்லாம் மேட்ச் வருதோ அங்கே வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, சரி. இப்போ வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். I will copy paste the example now. ஸோ இங்கே பாருங்கள், சீக்வன்ஸ் 1 and 2 மேலே இருக்குது சீக்வன்ஸ் 1, இந்த இதில் இருக்கிறது y axis இருக்குது சீக்வன்ஸ் 2. இதில் இருக்கிற சிமிலாரிட்டியை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ போத் ஆர் ஒன் அண்ட் த சேம் சீக்வன்ஸ். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ ஒன் அண்ட் த சேம்னா இப்போ இந்த டயக்னல்னு சொல்லுவாங்க, பெர்ஃபெக்ட் டயக்னல். ரெண்டுமே கரெக்டாக மீட் ஆகிற இடம். கார்லேஷன்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ ரெண்டுமே ஐடென்டிக்கல்ன்றனால இது ஃபுல்லாக வந்து ஐடென்டிக்கலாக காட்டுது. ஸ்டார் சிம்பிள்ஸ் ஆர் ஐடென்டிக்கலாக காட்டுது. அதுக்கப்புறம் இந்த டாட் மேட்ரிக்ஸை வந்து இதில் இந்த டயக்னல்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ ரெண்டுமே ஒரே சீக்வன்ஸ் மாதிரி தான், சீக்வன்ஸ் 1 and 2. அதனால் இங்கே இந்த டயக்னல் வந்துருச்சு. ஸோ அதை வந்து என்ன டயக்னல்னு சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் டயக்னல். எது? இந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா? இட் இஸ் நோன் அஸ் பிரின்சிபல் டயக்னல். ஓகே, பிரின்சிபல் டயக்னல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய டயக்னல்ஸ் இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஏக்கும் இங்கெல்லாம் கூட டயக்னல் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். ஸோ அதெல்லாம் கூட அதெல்லாம் வேறு டயக்னல். இப்போ இன்னொன்று டயக்னல் வந்து சப் டயக்னல்னு சொல்லுவாங்க. சப் டயக்னல்னால் என்னென்னா நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைப்ஸ் பார்த்துருவோம். மூணாவது ஃபார்வர்ட் சப் டயக்னல், ஃபார்வர்ட் சப் டயக்னல், பேக்வர்ட் சப் டயக்னல். ஸோ இதெல்லாம் வேறு டைப்ஸு. அடுத்தது இது மட்டும்தான், இதிலே உள்ள சப் டைப்ஸ் வரும், அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ பிரின்சிபல் டயக்னல்னால் என்னென்னா, இட் ஷோஸ் ஐடென்டிக்கல் சீக்வன்ஸ். ரெண்டு சீக்வன்ஸுமே ஐடென்டிக்கலாக இருந்தால் அதில் ஃபார்ம் ஆகிற டயக்னல் வந்து பிரின்சிபல் டயக்னல். சரியா? அடுத்தது இது தவிர மல்டிபிள் டயக்னல்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றது பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்வர்ஷன் சீக்வன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்வர்ஷன் சீக்வன்ஸ்னால் இப்போ ஏடின்னு இருக்கா? சீக்வன்ஸ் 2ல் வந்து இது வந்து டிஏன்னு இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கும் இதுக்கும் ஃபார்ம் ஆகிற டயக்னல் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் டயக்னலாக இருக்கும். ஓகே, அதாவது பேக்வர்ட் டயக்னல். ஓகே, தட் இஸ் டியூ டு த இன்வர்ஷன். ஸோ இங்கே இந்த சீக்வன்ஸில் வந்து இந்த இடத்துல மியூட்டேஷன் வந்து இன்வர்ஷன் மியூட்டேஷன் நடந்து அது மாறி இருக்குது அப்படின்றத கூட ஹைலைட் பண்ணி காட்டுறது. ஸோ அதுதான் வந்து பேக்வர்ட் டயக்னல். சரியா? இதுவே பேலண்ட்ரோம்ஸில் கூட இந்த மாதிரி காட்டும். பேலண்ட்ரோம்ஸ்னால் என்ன? இப்போ ஏடிஏ அப்படின்னு போட்டால் திருப்பியும் அதை படிச்சிங்கன்னா ஏடிஏ தான். அந்த மாதிரி சீக்வன்ஸில் அந்த மாதிரி சீக்வன்சஸ் வந்துச்சுன்னா கூட அது கூட வந்து இந்த பேக்வர்டு சப் டயக்னலில் வந்து காட்டும். ஓகே, ஸோ அதெல்லாம் தான் இந்த சப் டயக்னல்ஸ்ன்றது மீன் பண்ணுறது. ஓகே, சப் டயக்னல்ன்றது இந்த மாதிரி தான், இன்வெர்டட் ரிப்பீட்ஸ் அந்த மாதிரி வர இடத்துலலாம் சப் டயக்னல். ஸோ ஃபார்வர்ட் சப் டயக்னல், இதுதான் ஃபார்வர்ட் சப் டயக்னல். ஸோ ஃபார்வர்டில் இப்படி வருது இல்லையா? ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஃபார்வர்ட். ஓகே, வேற திஸ் இஸ் இப்போ இதுவும் இந்த பாக்ஸ் இப்படி போகுது ஏதோ ஒரு டைரக்ஷன், எதர் திஸ் வே திஸ் இஸ் நோன் அஸ் பேக். இல்லை இது வந்து கிராஸ் டயக்னல்னு சொல்லுவாங்க. சாரி, இது வந்து கிராஸ் டயக்னல். பிகாஸ் இட் டசன்ட் ஃபார்ம் த டயக்னல். அன்லைக் இந்த ஐடென்டிக்கலாக இப்படி தானே வரணும், ஆனால் இது இப்படி போகுது இல்லையா? திஸ் இஸ் நோன் அஸ் கிராஸ் டயக்னல். இப்போது இது வந்து இந்த சப் டயக்னல் இப்படி வந்தால் ஃபார்வேர்டு, இப்படி பின்னாடி போச்சுன்னா சப் டயக்னல், பேக்வேர்ட் சப் டயக்னல். அவ்வளோதான். சரியா? இது வந்து சில கண்டிஷன்ஸ் அப்போ தான் வந்து இது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இப்போது கிராஸ் டயக்னல்லாம் எப்போ ஃபார்ம் ஆகும்னா பேலண்ட்ரோம்ஸில் வந்து ஃபார்ம் ஆகும். நான் இப்போ சொன்ன மாதிரி டாட்டா பாக்ஸு அந்த மாதிரி சீக்வன்சஸ்க்கெலாம் வந்து கிராஸ் டயக்னல் சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த டி இங்கே இருக்குன்னா இங்கேயும் டி இருக்குது, இந்த ஏ இருக்குன்னா இப்போ இது பேலண்ட்ரோம் மாதிரி தானே, அங்கே ஏடின்னு இருக்கும், இங்கே டிஏவா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ அதெல்லாம் கிராஸ் டயக்னல்ஸாக வந்து சிக்னிஃபை பண்ணி காட்டும். இன்னொரு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் சீக்வன்ஸ் தான், பட் இதில் வந்து கிராஸ் டயக்னல் வந்து மீன் பண்ணுது. ஓகே, தேர் இஸ் அன் இன்வெர்டட் ரிப்பீட். ஸோ இதில் சீக்வன்ஸ் வந்து எங்கேயோ வந்து இன்வெர்ட்டாக ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஏபிசிடிஇ இங்கே ஏபிடிசிடின்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்காங்க.
ஸோ அதுதான் இந்த ஏபிசிடி திருப்பி EDCBAன்னு வந்திருக்கு பாருங்கள், இன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ அதை ஹைலைட் பண்ணி இந்த டயக்னல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டயக்னல் ஓகேவா, இந்த டயக்னல் வந்து ஃபார்ம் ஆகுது. சரி, ஓகே. இதுவே palindromic சீக்வன்ஸாக இருந்தால் அந்த டயக்னல் வந்து எப்படி இருக்கும்னா it will be somehow look like this. So cross, இதுதான் cross diagonal. Okay, so this is cross diagonal. So இந்த இடம், இந்த இடம், இந்த இடம். So this is cross diagonal where you can see ATGC GDA. இதை திருப்பி போட்டாலும் அதே தான் வரும். இந்த மாதிரி வந்து சீக்வன்சஸில் இருந்துச்சுன்னா அது இது மாதிரி கிராஸ் டயக்னல் வந்து உங்களுக்கு காட்டும். அங்கே வந்து கிராஸ் மாதிரி ஒரு இது காட்டும். ஓகே, ஸோ அந்த மாதிரி அப்போது இந்த டாட் பிளாட் வந்து it doesn't only show you just identity and similarity, it also shows you visually, graphically the type of mutation that has occurred in that sequence, whether it is inversion mutation, palindromic sequence, என்ன மாதிரியான மியூட்டேஷன்ன்றதும் நீங்கள் இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஈவன் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் கூட இதில் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரேம் ஷிஃப்ட் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் தட் ஃப்ரேம்ஸ் ஆர் பீயிங் சேஞ்ச் பை த அடிஷன் ஆஃப் ஒன் நியூக்ளியோடைட், அந்த மாதிரி. சரியா, அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் கூட காட்டும். அடுத்தது லாஸ்ட்டாக டாட் பிளாட்டில் இன்னொரு விஷயம் இதில் ஹைலைட் பண்ணி காட்டுறது வந்து லோ காம்ப்ளெக்சிட்டி ரீஜியன்ஸ். எங்கெங்கெல்லாம் அதிகமாக மியூட்டேஷன் நடக்குமோ அந்த ரீஜியன்ஸும் வந்து இந்த டாட் பிளாட்டில் வந்து நம்ம ஹைலைட் பண்ணலாம். சரியா, ஸோ அதுக்கும் வந்து ஒரு பிக்சர் காட்டுறேன். லோ காம்ப்ளெக்சிட்டினா இன்க்ரீஸ்டு மியூட்டேஷன், அப்போ அந்த சீக்வன்சஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஹியர் யூ கேன் சி இது வந்து ஜஸ்ட் ஆல்ஃபபெட்ஸாக கொடுத்துருக்காங்க. யூ டோன்ட் கன்சிடர், ஜஸ்ட் டேக் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள். இங்கே ஈன்றது வந்து மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்குன்னா it is low complexity. Highly complex means the nucleotides composition is everything is more or less equal இருக்கிற பட்சம்ல AT GC எல்லாமே வந்து அங்கே வருது மாறி மாறி. அப்படி இருந்தால் அது ஹைலி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து ஒரே டைப் ஆஃப் நியூக்ளியோடைடே திருப்பி திருப்பி வருதுன்னா இட் இஸ் லோ காம்ப்ளெக்ஸ், ஏன்னா எந்த காம்ப்ளெக்சிட்டியும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடங்களையும் நீங்கள் டிஎன்ஏல டாட் பிளாட் மூலமாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ டாட் பிளாட்ன்றது இந்த விஷயம்தான். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சிம்பிளஸ்ட் டாபிக் தான். ஸோ பட் இந்த கான்செப்ட்லாம் க்ளீனாக தெரிஞ்சுக்கணும். இந்த எந்த மியூட்டேஷன் கூட இது மேட்ச் ஆகும், என்ன மாதிரி இது அதில் தான் ட்ரிக்கி பார்ட். ஓகே, ஸோ அது தெரிஞ்சிச்சுன்னா இந்த டாபிக் வந்து நல்லா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதுதானே முக்கியம். ஸோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டாட் பிளாட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஐ வில் லிஸ்ட் இட் அவுட். ஸோ GCC இது வந்து கமர்ஷியல் சாஃப்ட்வேர். ஓகே, இதில் வந்து ஓப்பன் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் அ பேக்கேஜ் லைக் மெகா சாஃப்ட்வேர்னு ஒன்று சொல்லியிருப்பேன் இல்லையா, மெகா பேக்கேஜ். அது கூட பேக்கேஜ் தான், சாஃப்ட்வேர் கிடையாது. அதே மாதிரி எம்பாஸ்ன்றது பேக்கேஜ். அதில் டாட் பிளாட் போடுறதுக்கான மாடியூல்ஸ்லாம் இருக்குது, அந்த டூல்ஸ்லாம். ஒன்று வந்து டாட் மேட்சர்னு சொல்லுவாங்க, அந்த டூல் பேர் வந்து டாட் மேட்சர், டாட் பாத்து. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேர் வச்சுருக்காங்க. பாலி டாட். ஸோ இதெல்லாம் அதில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே வந்து டாட் பிளாட் வந்து பிளாட் பண்ணும். லாஸ்ட் ஒன் வந்து டாட் அப். ஸோ இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டாட் பிளாட். இதுதான் டாட் பிளாட்ன்றது. ஓகே, so in the next session we are going to see what you mean by PAM and BLOSUM. Okay, thank you.